அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்துக்காக இந்த பூமியில் நிறைய பேர் அங்கே இங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கும், நம்ம பாவங்களெல்லாம் எப்படி நீங்கும், பாவங்கள் நீங்களாக தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக வரும் அப்படின்னு சொல்லி காசி ராமேஸ்வரம் எல்லாம் போய் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ராத்திரி பகலெல்லாம் கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் ஆசீர்வாதம், ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும், நல்லா எல்லாம் நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தேடி தேடி போகிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஆசீர்வாதங்களை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களே எல்லாம் இருக்கிறாங்க. இன்னொன்று, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் பார்க்கும்போது எத்தனோ பேர் இது காலில் செப்பல் இல்லாமல் கூட நடுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்கிறாங்க பாருங்கள், காலில் செப்பல் இல்லாமல் நடுக்கிறாங்க. இன்னொரு காரியம் நாம் பார்க்கும்போது மண் தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. ஒரு ஜோசிக்காரனுக்கிட்டே போகிறாங்க, ஒரு மந்திரம் தாயத்து அதெல்லாம் கட்டுறாங்க. இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வருமோ, இன்னும் நம்ம இந்த உலகத்தில் நல்லா இருப்போமோ, எல்லார் முன்னாடி நம்ம மதிப்பாக இருக்க முடியுமோ அப்படின்றதுக்காக ஓடி ஓடி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எங்கேயாவது அவங்க போகிறாங்க, எந்த கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் போய் அவங்கெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிறாங்க, எதோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் தேடி 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 அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்கல்லங்க. இன்றைக்கு கூட நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 133 3வது வசனத்தை பாருங்கள். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கி பணிக்கும் ஒப்பாயிருக்கின்றது. அங்கே கர்த்தர் என்றென்றுக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆசீர்வாதம் ஒரு பணிக்கு ஒப்பு கொடுத்து பேசுகிறார். இன்னொன்று எப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு ஆசீர்வாதம். அவர் என்ன பண்ண, நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணுறாரு, உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு தாங்க. எங்கேயோ அங்கே இங்கே நீங்கள் தேடி எங்கே அங்கே வா இங்கே வா, எனக்கு அவ்வளோ லட்சம் கொடு, எனக்கு தேங்காய் கருப்பு ஊதிப்பத்தி இதெல்லாம் கொளுத்தி வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலைங்க. உங்களை தேடி அவர் வரார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அவர் நோக்கி கூப்பிடணும். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதது எட்டாததுவா நான் பெரிய காரியங்களை செய்கிறேன்னு சொல்கிற தேவன் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் செய்கிற சின்ன தொழிலானாலும் சரி, பெரிய தொழிலானாலும் சரி, தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கு விதிக்கும் போது, அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதிக்கும் போது 100 மடங்கு அறுவடை செய்தார்கள். அந்த பெலிஸ்தரெல்லாம் என்ன பண்ண, பொறாமைப்படுற அளவுக்கு தேவன் என்ன பண்ணார், ஈசாக்குன்னு ஆசீர்வதித்தார். அதுபோல தான் நீங்கள் இந்த உலகத்தில் சின்ன சின்ன தொழில் உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக நீங்கள் செய்யும்போது உங்களை ஆசீர்வாதத்தை மேலே ஆசீர்வாதமாய் உங்களை வைக்கிறார். பிதாக்கள் நாம் பார்க்குறோம். அப்ரஹாம் இந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் அவர் கொடுத்தாராம். அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஆசீர்வாதமாக இருந்தார் பாருங்கள். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே ஓடல, எங்கள் தேவன் அங்கே இருக்காரான்னு ஓடல. அவங்க இருக்கிற இடத்துலவே தேவனுக்கு உண்மையாக இருந்தார். அவர் செய்கிற காரியங்களை செய்கிற வேலைகளில் உண்மையாக இருந்தனாலே தேவன் அவங்க கிட்டே வந்து அவங்கள ஆசீர்வதித்தார் என்று கூட நம்ம பார்க்குறோங்க. அதுபோல் சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ கூட இன்னொரு வசனத்தை கூட நம்ம எடுத்து பாருங்கள். இஸ்ராயேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். லேவியராகம் 25:21 நீங்கள் பார்க்கும்போது, நான் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கும் ஆசீர்வாதத்தையும் அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தில் பணியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, 6ஆம் வருஷத்தில் ஆசீர்வாதங்க கொடுத்து அது 3 வருஷம் என்ன பண்ணுறதுன்னா பலனை கொடுக்குற மாதிரி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்னொன்று, இஸ்ராயேல் ஜனங்களில் எப்படிலாம் ஆசீர்வதித்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதுபோல் நீங்கள் தேடி போக வேண்டாங்க, அவரே உங்களை தேடி வந்திருக்கிறார். அவங்களே உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்காக எவ்வளோ பாடுகளும் உபத்திரங்கள் எல்லாம் பட்டு மரித்த 3ஆவது நாள் உயிரோடு வந்திருக்கிறார். அவர் என்னை கூப்பிடுன்னு தான் அவர் சொல்கிறார். நான் கதவு தட்டுறேன், எனக்கு கதவு திறந்து அவர் சொல்கிறாருங்க. அதனால் அவரை கூப்பிடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்களை வீடு தேடி வரும். இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது கேட்கும்போது உங்கள் விசுவாசத்தோட, தேவனே இந்த மாதிரி குறை எங்கள் வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில்
இருக்கிறது கர்த்தாவே. இதெல்லாம் நிர்வாக்குங்கன்னு சொல்லி மட்டும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் என்றென்றுக்கும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கர்த்தாவே என்ன குறை இருக்கிறதோ, என்ன ஆசீர்வாதம் குறை இருக்கிறதோ அதெல்லாம் நீ நிறைவாக்கி கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன். சமாதானமாக இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.